அப்ப நாங்க என்ன சொல்றோம், இந்த பாடம் வரக்குள்ள ஃபுல்லா கேள்வியை பரிபூரணமா வாசிக்கணும். பரிபூரணமா வாசிக்கிறேன்னு சொன்னா கேள்வியில வந்துட்டு நிறைய கேள்விகள் வந்துட்டு கடைசியில அது வசனம் முடிஞ்சு கடைசியில அமையாததுன்றெல்லாம் வாரு. அப்ப அமையாதது வந்திருக்குதா இல்ல நேரானது கிடைக்குதா எதிர்மறையானது கிடைக்குதா என்றதான் நமக்கு இங்க தேவை. சரியா? இப்ப நாங்க கேள்விக்கு போவோம். முதலாவது கேள்வி வந்து ஆஹ் வாக்கியிருப்பீங்க. சரியா? கவிதா இன்று பாடசாலைக்கு வராமைக்கான காரணமாக அமைவது. உங்களோட விடையை காட்டுங்க. நீங்க என்ன ஆன்சர் எடுத்தீங்க? அவ ஸ்கூலுக்கு வரலையா? ஏன் வரல? ஏன் வரல? ஸ்கூலுக்கு வரல. உங்களோட விடை நம்பரை காட்டினா போதும். உங்களுக்கு என்ன நீங்க ஆன்சர் எடுத்தீங்கன்னு எனக்கு விளங்க. பாத்திமா, என்ன இன்றைக்கு சோபாவில் இல்லையா? நிலத்தில கிடக்குறாப்புல. ரைட். மூணாவது. எல்லாரும் மூணு காட்டுறீங்களே. சரியா? யார் நான் மூணு அண்டு சொல்ல போறேன். இந்த காரணம் மூணு தான் வரும்படி யாரு சொல்ல போறேன்? காரணம் மூணாவதுதான். ஏன் நான் மூணு எடுத்தேன் யாரு சொல்லுவீங்களா? ஹலீமா சொல்றா. அவ எல்லாத்துக்கும் ரெடி தான். சரி, ஹலீமா சொல்லுங்க. கவிதா இன்று பாடசாலைக்கு வராமைக்கான காரணமாக அமைவது அவளுக்கு பாடசாலை வருவதற்கு விருப்பமின்மை, அவள் பயணித்த பேருந்து பழுதடைந்தமையால், அவளுக்கு சுகவீனம் ஏற்பட்டமையால். சார், கவிதா இன்னைக்கு பாடசாலைக்கு வரமாட்ட காரணம் வந்து அவளுக்கு பாடசாலைக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லைங்க. அது எப்ப அவளுக்கு பாடசாலைக்கு வர்றதுக்கு விருப்பமா தான் இருக்கும். அது அந்த விட வராது. ரெண்டாம் விடைக்கு போவோம். அவள் பயணித்த பேருந்து பழுந்தடைமையால். அவள் பயணித்த பேருந்து பழுந்தடைமையால் அவள் அவ அப்ப போய்க்க மாட்டான். அடுத்தது, அவளுக்கு சுகவீனம் ஏற்பட்டமையால். அவ சுகவீனம் ஏற்பட்டமையால் தான் சார் அவ போய்க்க மாட்டான். அதனால மூணாவது விட வரும் சார். ரைட், வெரி குட். ஹலிமாட்ட ஒரு ஆன்சர் கேட்டா அப்படியே கேள்வியை ஃபுல்லா வாசிக்கி அப்படியே சொல்லுவா விளக்கம். நல்லா. சரியா? ரைட். இப்ப அவட ஆன்சர் நினைச்சுன்னா மூணாவது. மூணு எல்லாருக்கும் வந்துச்சு. இன்று கவிதா பாடசாலைக்கு வராததுக்கான காரணம். அதாவது இதுக்கு வந்துட்டு பொதுவான காரணங்களை நாங்க கொடுக்கணும். சரியா? ஏன் என்று சொல்லி சொன்னா இது நமக்கு வந்து தெரியா என்ன காரணம் தான் சரி, இப்ப நமக்கு தெரியா. சரியா? அப்ப அவளுக்கு பாடசாலைக்கு வருவதற்கு விருப்பம் இல்லை. இது வந்து பொதுவா பிள்ளைகளுக்கு இல்லை. சரியா? எல்லா பிள்ளைகளுக்கும் பெரும்பாலான பிள்ளைகளுக்கு சரியா வராதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா ஸ்கூலுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லைன்ற ஒரு காரணம் இல்லை. அப்ப இது தவறான ஒரு ஆன்சர். சரியா? அவள் பேருந்து பழுதடைந்தமையால். இது வருமா வராதா? வருமா வராதா என்று ஓட்டிருக்கு. சரியா? வரும் என்றா நமக்கு தெரியுமா? இல்ல. பொதுவா இது நடக்கிறியா என்றாலும் பொதுவா என்றாலும் இல்லை. சம்டைம் அவ வந்துட்டு பேருந்தில் எல்லாம் வேறு வாகனத்துல வந்திருந்தா, வாரவளா இருந்திருந்தா. சரியா? அவள் சைக்கிள்ல அவள் நடந்து அப்படி இருந்து வளமையா வாரவள். அப்ப அவள் பேருந்து பழுதடைந்தமையால் என்றா நாங்க அந்த காரணத்தை நாங்க ஆன்சரை சரியா எடுக்கல. அப்ப அவளுக்கு சுகஈனம் ஏற்பட்டமையால் என்கிறது ஒரு பொதுவான இது. அவள் வளமையா வாரது, ஆனா அன்றைக்கு வரல. அப்ப ஏன் வரலன்னு சொன்னா அவள் சுகஈனம் ஏற்பட்டது. அப்ப பொதுவான காரணம் என்னன்னு சொன்னா மூணாவது. விளங்கிச்சா? ரைட். ரெண்டாவது கேள்வி. ரெண்டாவதுக்கு உங்களோட ஆன்சர். கேசவன் பாடசாலை இல்ல விளையாட்டு போட்டியில் முதலாம் இடத்தினை பெற்றமைக்கான காரணமாக அமைவது. அவன் முதலாம் இடத்தை வந்தான். ஏன் வந்தான்? என்ன விட காட்டுங்க கட்டாயம். ரைட். எல்லாரும் ரெண்டு காட்டுறீங்க. பாபம். அவனுக்கு போட்டி நடுவர் உறவினர் என்பதால். பச்சை பிள்ளைன நடுவர் உறவினர் என்றா அவன் எப்படி முதலாவது வர ரெண்டாவது எப்படி வாரேன்? இல்ல அவனை தான் தூக்கி போற மத்தாக்கள் கண்ணை காட்டு கண்ணை மூடிட்டு அரைக்கிற. வளைச்சு நிற்கிறார்கள் எல்லாரும் வந்துட்டு கண்ணை மூடிட்டு அரைக்கிற. நடுவரன்னு சொன்னா இல்லை.
அப்ப நடுவர் உறவினர்ங்கிறது பிள்ளை. நடுவர்ண்டா யாருக்கு தெரியாமைக்கா? யாருக்காவது தெரியாமைக்கா? நடுவர்ண்டா யாரு? யாரு? இப்ப நீங்க ஓட்டப்போட்டியில ஓடுறீங்க, சரியா? 5 பேர் ஓடுறாங்க, உங்களை பிடிக்க வராங்களே, கடைசியில நீங்க முதலாவது ஆள், 2வது ஆள், 3வது ஆள் பிடிக்கிறதுக்கு நிக்கிறாங்களே, அவங்க தான் நடுவர், சரியா? யார் ஃபர்ஸ்ட், யார் செகண்ட், யார் தேர்ட். இப்ப அவனும் ஓடுறான், சரியா? அவன் வந்துட்டு 5வது ஆள் வாராரு, அவரை பிடிச்சி நடுவர் ரைட், இவர் தான் முதலாவதுன்னு சொல்லலாமா? சொல்லலாமா? அப்ப மத்தாக்கள் என்ன சொல்லுவாங்க? மத்தாக்களுக்கு சண்டை வரந்தானே. அப்ப உண்மையாவே அவர் முதலாவது ஆள் வந்தாருன்றா தான் அவரை முதலாவது ஆள் பிடிக்கலாம், என்ன? ரைட். இப்ப நடுவர் உறவினர்ங்கிறது பிள்ளை. அடுத்தது, அவன் தொடர் பயிற்சியில் ஈடுபட்டமையால் நாமளும் தான். நாம ஃபெஸ்ட்டுக்கு வரணுமெண்டா படிப்புலையும் தான் விளையாட்டுலையும் தான். நாங்க ஃபெஸ்ட்டுக்கு வரணும்னு சொன்னா நாங்க தொடர் பயிற்சியிலே இருக்கணும். பயிற்சி இல்லாம திடீரென்று ஆகல, ரைட்? இப்போ உங்களுக்கு சரியா, நேற்று நடந்த ஒரு பரீட்சை ஒரு முன்னுதாரணம் உண்டு. இரவு நடந்ததான எக்ஸாம், அந்த எக்ஸாம் வந்து ஏற்கனவே நீங்க செய்து பார்க்கல அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு புதுசு, சரியா? உங்களுக்கு அந்த கேள்வி புதுசு. நீங்க ஏற்கனவே அதை செய்து பார்த்திருக்கிறீங்க என்றா உங்களுக்கு அது பழசு. அப்ப நீங்க ஏற்கனவே பயிற்சி செஞ்சிருக்கிறீங்க, அப்ப நீங்க அதனால முதலாவது நீங்க சரி எடுத்திருப்பீங்க. முதலாவது வந்த கேள்வி கடந்த கால வினா, அதாவது கிட்டத்தட்ட 2015ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல வந்த வினா. அது முதலாவது வந்த பெட்டி கேள்வி, சரியா? அதுல வந்த கேள்விகள், நிறைய கேள்விகள் எல்லாமே பாஸ் பேப்பர்ல வந்த கேள்விதான். அப்ப அந்த கேள்விகளை தான் தொகுத்தடைபட்டு இருக்குது. அப்ப அது நாங்க ஏற்கனவே பயிற்சியா செஞ்சியல் ஏற்கனவே அடிபட்டு இருந்த மாட்டா, செய்து பார்த்துக்கிட்டு இது இப்படித்தான் ஆன்சர் வரும்னு சொல்லி தெரிஞ்சிருந்த மாட்டா இதே மாதிரி கேள்வி வரக்குள்ள புள்ள விட மாட்டோம், சரியா? தெரியாம ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிச்சோன்னா நாங்க புள்ள தான் விடுவோம். அப்ப அது போலதான் நிறைய பேருக்கு இரவு நடந்த பயிற்சி வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆயிருக்கு. ஆனா இனி வர 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 விட மாட்டீங்க, சரியா? ஆனா இன்னொன்று என்னண்டா, அந்த பயிற்சிக்கு வந்து இப்படித்தான் ஆன்சர் வரும்னு சொல்லி தரணும், அப்படித்தானே? இப்படித்தான் நாங்க செஞ்சு பார்க்குறேன்னு சொல்லி தரணும். அதுக்கு ட்ரை பண்ண பெரும்பாலும் இன்றைக்கு தருவேன் அந்த ரெக்கார்டிங், ரைட்டா? சரி, ரெக்கார்டிங் தரவானா கிளாஸ்ல படிப்பீங்கன்னு சொல்லிப்போட்டு கிரேட் 3ல அப்படி போட்டிருந்தாங்க. கிரேட் 3க்கு அந்த எக்ஸாம் வச்ச, அப்போ அவங்களும் போட்டிருந்தாங்க என்னடா கிரேட் 3 ரெக்கார்டிங் தரவானா கிளாஸ்ல படிப்பீங்க. என்னடா நம்ம ஏற்கனவே அவங்களுக்கு உங்களை போல 2 பேப்பராக போயிட்டு இருக்குது. ஒன்று கிளாஸில் ஒரு பேப்பரை செய்துட்டு இருக்கிறேன், இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒன்று வந்துட்டு இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரா தர்றதுக்கு நான் ரெக்கார்டிங் தந்தால் அவங்க நீங்கள் என்றைக்கு இல்லாட்டி நாளைக்கு நான் எடுத்து வச்சு அந்த ரெக்கார்டிங் திருப்பி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம், சரியா? அந்த ரெக்கார்டிங்கை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நீங்கள் ஒரு 2 கிழமை 3 கிழமை இப்போ வந்தாலும் அதை திருப்பி ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆனால் கிளாஸ்ன்னு சொல்லிச்சுன்னா 3 நாள் டெலிட் ஆயிரும், ஏன்னா அதை நான் ரெக்கார்டிங் எடுக்கிறேன்ல, ரைட்? இப்போ ஆன்சர் சரியானதான். தொடர் பயிற்சியில் ஈடுபட்டமையால தான், பயிற்சி செஞ்சதால தான் நான் ஃபர்ஸ்ட் வந்தேன். அப்ப நீங்களும் பயிற்சி செஞ்சீங்கன்னு சொன்னா வின் பண்ணுவீங்க. ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ல தொடர் பயிற்சி எடுத்தீங்களா வின் பண்ணுவீங்க. இல்லாட்டி தூக்கி போட்டு நானும் எந்த வார்டும் என்று வேலையை கட்டினீங்கன்னு சொன்னா, சரியா, எக்ஸாமும் நீயும் ஒண்டா வாடும் என்று போட்டு அது டாட்டா பாய், நான் 100 மார்க்ஸ் தான் தருவேன், உனக்கு கொள்ளையா தர மாட்டேன்றோம், உங்களுக்கும் படிச்சு விட்ரும், சரியா? நீங்க பயிற்சி செஞ்சீங்கன்னா 150க்கு மேல மார்க்ஸ் எடுக்கலாம். விளங்குதா சொல்ற? யார் பயிற்சி எடுக்காலோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க, ரைட்? அவனுக்கு போட்டி கடினமாக அமைந்தமையால், போட்டி கஷ்டம் அவன் வின் பண்ண மாட்டானி, சரியா? அப்ப இது பிள்ளையானா. மூணாவது கேள்வி, மூணாவதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. மூணாவதுக்கு 2ஆவதாம், சரியா பிள்ளையா? பார்ப்போம். சூழலை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு பொருத்தமான காரணம். நாம சூழலை பாதுகாக்கணும். ஏன்? சந்தோஷமாக வாழ்வதற்கு, ஆரோக்கியமாக வாழ்வதற்கு, ஆடம்பரமாக வாழ்வதற்கு. நான் சொன்னேன் முதலாவது ஒரு காரணம் அறவே பொருந்தாது. அப்ப அதுல அறவே பொருந்தாதை விட ஆடம்பரமா வாழ்றதுக்கு வராது. சந்தோஷமா வாழ்றது கொஞ்சம் பொருந்துற மாதிரி இருக்கும், அதையும் விட இன்னொழுப்பும் பொருந்துற மாதிரி இருக்கும். அப்ப சந்தோஷமா வருமா வராதா?
சூழலை பாதுகாக்கணுமா நம்ம சந்தோஷமா இருக்கணும். வருமா வராதா? கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஆரோக்கியமா வாழணும்ங்கிறது இதுதான் சரி. சரியா? அப்ப இது நாங்க எடுக்கலாம். ரைட். 4வது கேள்வி. அண்மை காலத்தில் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டமைக்கான காரணமாக அமையாதது. இங்கதான் நமக்கு பிரச்சனை. சரி, அமையாதது என்றா அமையக்கூடிய விட 2 வரும், அமையாத விட தான் 1 வரும். சரியா? அப்படியானது எது அமையாது என்கிறது நாங்க தேவை. பாசிட்டிவ் நெகட்டிவ். பாசிட்டிவ் என்றா நேரான, நெகட்டிவ் அமையாது, இல்லாது. அப்ப இல்லாத நாங்க கண்டுபிடிக்கணும். நீர் நிறைந்த குளங்கள் வான்கதவு திறக்கப்பட்டன. குளங்கள்ற வான்கதவு திறக்கிறேன்டா யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? வான்கதவு திறக்கிறதுக்கும் குளங்கள் தண்ணி வாரத்துக்கும் என்ன சம்பந்தம் யாருக்கு தெரியுமா? தெரியாதாக்கள் கை வைத்துங்க. தெரியாதாக்கள் வான்கதவு திறக்கிற என்றா என்னன்னு தெரியா? ரைட். மழை டைம்ல செய்தி பார்த்தீங்கன்னு சொன்னா, சரியா, வான் கதவு திறக்கலாம்னு சொல்லி போட்டு, சரியா, அதாவது இப்படி இருந்தா இப்படி குளங்கள், அதாவது இப்படி இருக்கக்குள்ள குளத்துக்கு மேல இப்படி குளம் இருக்குன்னு சொன்னா குளத்துக்கு மேல இருந்துட்டு சுத்துவாங்க. சுத்தின உடனே அந்த கதவு திறவட்ட உடனே, சரியா, தண்ணி இன்னும் இல்லட்ட பாஸ்டா அப்படி வெள்ளைய அடிச்சு தண்ணி பாஞ்சி வரும். கண்டிக்கிறீங்களா? தண்ணி, சரியா, தண்ணி அப்படியே பாஞ்சி ஒரு 4-5 இருக்கும். 4-5 வெள்ளையா அப்படியே தண்ணி பாஞ்சி வர மாதிரி இருக்கும். அப்ப அப்படி வாரதுதான் உரமா பாஞ்சி வருதுன்ற தண்ணி வந்து இப்ப குளமெண்டா என்ன, குளக்கட்டை என்ன தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒயிட் போர்ட் ஈரமா இருக்குது. அப்ப அதால எழுதப்படுதில்லை. ரைட். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப குளம் வந்து இப்படி இங்கால சைட்ல குளம், சரியா, இடத்த வந்து குளக்கட்டு, இங்கால பள்ளங்களா இருக்கு. சரியா, இங்கால வந்து குளத்துல ஃபுல்லா தண்ணியா இருக்கு. சரியா, குளத்துல தண்ணி வந்து நிறைய மட்டும் சொல்லி சொன்னா, இது நிறைஞ்சா அங்கால இங்க இருக்கிற ஏரியாக்களுக்கு தண்ணி ஓடியுமேன்னு சொல்லி போட்டு அவங்க என்ன செய்வான்னு சொன்னா, இந்த குளத்துல வந்து, சரியா, அந்த கட்டுக்களை அவங்க துறப்பாங்க. துறந்த உடனே தண்ணி இனிச்சு மட்டும் இப்படி பாஞ்சி வெள்ளையா அப்படியே அடிக்கும். அடிச்சு இங்கால தண்ணி வரும். சரியா, இங்கால வந்து பள்ளத்தில் இருக்கிறார்கள் அநேகமா விவசாயம் செய்யக்கூடிய ஆக்கள். அந்த அவங்களோட இதுக்குள்ளால தண்ணி வரக்குள்ள இங்கால கீழே இருக்கிறாக்கள் என்னட்டா வெள்ளம் வரும். சரியா, குளம் சம்பந்தமா குளம் கட்டு சம்பந்தமா கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த வீடியோக்கள் இருந்தா நான் சென்ட் பண்ணி விடுறேன். சரியா, கட்டாயம் இதை பார்க்கணும். ஏன்னு சொன்னா இது வந்துட்டு நமக்கு வந்து நிறைய கேள்விகள் வருகுது. குளங்களை துறந்தா தண்ணி எங்க வரும்? தண்ணி மேல போகாது, கீழே இருக்கிறாக்களோட ஏரியாவுக்கு போகும். அப்ப கீழே உள்ளாக்கள்ற இடத்துல அது வந்து தண்ணி வெள்ளப்பெருக்கா ஏற்படும். சரி, வழங்குதா? 2025ஆம் ஆண்டு கேள்வியிலையும் இருக்குது. குளம் எங்க இருக்கும்? அடுத்தது வந்து 2024லையும் இருக்குது. சரியா, குளம் இருந்தா
வயல் எங்க இருக்கும் என்று குளம் இவடத்து இருந்தா வயல்கள் வந்து கீழே இருக்கும். விளங்குதா? நாங்க அப்படி கீழே ஏரியாவில் பார்க்கணும். ஏன்னு சொன்னா தண்ணி மேலே இருக்கும். மேல இருந்துதான் வாய்க்கால் ஊடாக வயல்களுக்கு தண்ணி வரும். சரியா? அப்ப குளம் எங்கன்னா மேலதான் இருக்கும். ஏன் மேல வருதுன்னு சொன்னா அது மலை நாட்டிலிருந்து வார தண்ணிகள் சரியா எப்படி குளம் உண்டாகுது என்று சொன்னா அதையும் கேட்டுக்கொள்ளணும். எப்படி குளம் வருது? எம்மோட நாடு வந்து இலங்கை. சரியா? இந்த இலங்கை நாட்டுல இந்த நடுவுக்கு இருக்கிற ஏரியா இதுகள் வந்து மலைகள். சரியா? இந்த ஏரியாக்கள் வந்து மலைகள்ல இதை விட ஆக நடுவு கண்டியில வந்து நடுவுக்கு இருக்கிற ஏரியாக்கள் நுரலியால கடு மலைகள். அப்ப இங்க வார தண்ணிகள் என்ன செய்யணும்னு சொன்னா இங்க கீழே போகும். சரியா? இப்ப இங்க வார தண்ணிகள் என்னன்றா இவங்க இவிடத்து ஒரு மலை இருக்கும், இங்க ஒரு மலை இருக்கும், இங்க ஒரு மலை இருக்கும். இப்படி மலைகள் வரக்குள்ள இங்கால வார தண்ணி இந்த இதுக்குள்ள ஏரியாக்குள்ள கொஞ்சம் வட்டையை பிடிச்சு அதுக்குள்ள தேங்க ஆரம்பிக்கும். தேங்க ஆரம்பிக்கும்னு சொன்னா கொஞ்சம் தண்ணி இப்ப இது இங்க அலக்கடை சேப்புல பாட்டோம்டா இப்ப இங்க ஒரு மலை இங்க ஒரு மலை என்று இருந்தா வார தண்ணி வந்து அங்க அலையும் போக இல்லாம இங்க அலையும் போக இல்லாம அப்படியே இங்கால தேங்கும். சரியா? அப்ப இதுக்குள்ள தண்ணி தேங்கும். இது நிரம்பினா மத்த ஏரியாக்கள் எல்லாம் மலையை தாண்டி நிரம்பினா மத்த ஏரியாக்குள்ள பாயும். அப்ப அதால என்ன செய்வாங்கண்டா 2 மலைகளை இணைச்சு குளத்தை ஓடாம தண்ணியை வந்து பாதுகாக்கணும் என்று சரியா இந்த தண்ணியை வந்து பாதுகாக்கணும் என்று குளக்கட்டு அமைச்சு தேங்கி வைப்பாங்க. ஏன் வார தண்ணியில் இப்ப நீங்க படிப்பீங்க 4ஆம் ஆண்டு கடைசியில இந்த பராக்கிரம சமுத்திரம் மின்னேரியா மகாசனன் இப்படி எல்லாம் குளங்கள் அவங்க எப்படி செஞ்சாங்கன்னு சொன்னா இந்த 2 மலைகளையும் வரக்குள்ள வார தண்ணிகளை சும்மா இப்ப இது ஒன்றுமே இது கட்ட ஒன்றும் இல்லாட்டி ஓடி இருந்தான் அப்படி தண்ணி ஓடிடும். அப்ப தண்ணி ஓடாம அதை சேர்த்து இப்ப கட்ட அமைச்சு சரியா இங்கால உயரமா இருக்கு. இப்ப இங்கால வயல்களை செய்யணும்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை இஷ்யூ பண்றது. அப்ப வார மழையில வார தண்ணியை சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா இஷ்யூ பண்றது. கொஞ்சம் கொஞ்சமா இஷ்யூ பண்றதுக்கு இதை புல் கட்டு அமைச்சு வச்சு கொண்டு சின்ன துளைகளை வைக்கிறோம். அப்ப துளைகளை வச்சு அந்த துளைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிற துறந்து வருது. சரியா? அப்ப குறந்த விட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த ஏரியாவுக்கு தண்ணி வரும். அப்ப அவங்களோட விவசாயங்கள் அவங்க வடிவா செய்து கொள்ளுவாங்க. இப்ப இந்த தண்ணி கூடிட்டேன்னு சொன்னா இவ்வளவு வரைக்கும் தான் கட்டு வைங்க. சரியா? அரைவாசி தான் கட்டுவீங்க. இப்ப என்ன நடக்குமாண்டா ஏன் குளக்கட்டை துறக்கிற என்றா குளம் வந்து கட்டு கட்டிக்கிறாங்க இவ்வளவு வரைக்கும் தான் கட்டு கட்டிக்கிறாங்கன்னு வைங்க. இதுக்கு மேல தண்ணி வருமாண்டா என்ன செய்யும்? குளத்துக்கு மேலால உடைச்சிட்டு வந்துடும். வரந்தானே? கட்டு கட்டி இருந்தா இப்ப நீங்க சும்மா உதாரணத்துக்கு விளையாடக்குள்ள சரியா தண்ணி வருதுன்னு சொன்னா தண்ணியை நீங்க மண் அளவை அடைச்சு வச்சு பாருங்க. அப்ப என்ன செய்யும்? தண்ணி ஊறமாயிருமாட்டா மண்ணையும் பாஞ்சி வந்திருந்தானே மண்ணையும் பாஞ்சி அங்குள்ள தண்ணி வந்துடும். அப்ப அது போல இப்படி கட்டி இருந்தா தண்ணி ஊறமாயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா என்ன நடக்குமெண்டா இதையும் உடைச்சிட்டு வந்துடும். என்றதுக்காக தண்ணியை குறைக்கிறதுக்கு குளத்தை துறப்பாங்க. சரியா? குளக்கட்டை பாதுகாக்கணும் என்று குளத்தை துறப்பாங்க. குளத்தை துறந்தா அந்த தண்ணி வந்து கொள்ளையா தானே இருக்குது. புஷ்ஷன் அப்படி பாஞ்சிட்டு வரும். அப்ப பாஞ்சிட்டு வந்தா கீழே ஏரியாவுக்கு தான் தண்ணி வரும். அப்ப அந்த டைம்ல கீழே இருக்கிற ஆட்களுக்கு என்னண்டா தண்ணி கூடி அவங்களுக்கு வெள்ளமா ஏற்படும். விளங்குதா? சரி இப்ப பாருங்க இதுல சரியா குளங்களின் வான் கதவு திறக்கப்பட்டன. இது வெள்ளப்பெருக்கு வாரத்துக்கான காரணமா அமையும். அதிக மழை வீழ்ச்சி மழை கொள்ளையா ஏற்பட்டா மழை கூடுதலா இருந்தா என்ன நடக்கும்? தண்ணி கூட தானே வரும். அப்ப இதுவும் வரும். மக்கள் நீர்
மக்கள் நீரை அதிகம் பயன்படுத்தாமைய. சரியா? மக்கள் நீரை அதிகம் பயன்படுத்தாமை. இது பிழையான ஆன்சர். வெள்ளப்பெருக்க வாரத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. சரியா? ஆகவே இதை விட 3வது தான் எங்களுக்கு சரியானதா இருக்கு. அடுத்த கேள்வி 5வது கேள்வி. கல்வித்துறையில் நாம் உயர்வடைவதற்கு காரணமாக அமைவது என்ன வரும்? 5வதுக்கு நாம் ஏன் உயர்றதுக்கு காரணம்? முதலாவது எல்லாரும் முதலாவது காட்டுறீங்க. ஆயிஷா, இப்ப கிரேட் என்ன? 2ஆமாண்டா? விளங்குதா உங்களுக்கு? விளங்குதானே? ஓகே, வெரி குட். சரி, கல்வித்துறையில் நாம் உயர்வடைவதற்கு காரணமாக அமைவது முயற்சியுடனும் ஆர்வத்துடனும் கற்றல், அதிக பணம் செலுத்தி கற்றல், தனியார் கல்வி நிறுவனங்களில் மட்டும் கற்றல். நீங்க எங்க போய் எப்படி படிச்சாலும் நீங்க முயற்சி செய்யாட்டி நாங்க கூட மார்க்ஸ் எடுக்கல. சரியா? அப்ப நாமளா முயற்சி செய்தாதான் நமக்கு மார்க்ஸ் வரும். அப்ப முயற்சியும் ஆர்வமும் உடத்துடன் கற்றல் தான் உயர்வடைவதற்கு காரணம். சரியா? ரைட். இப்ப ஒரு ஆள் சொல்றாரு, என்னன்னு சொன்னா எங்களோட ஸ்கூல்ல எல்லா வளமும் இருக்குது. நான் அங்கதான் போய் படிக்க போறேன். அப்பதான் நான் டாக்டர் ஆகுவேன் சொல்றார். சரியா? கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு ஆள் சொல்றாரு என்னண்டா, எங்களுடைய ஸ்கூல்ல நல்ல வளமெல்லாம் இருக்குது. ஸ்காலர்ஷிப்ல பெரும்பாலான இது நடக்கிற கேஸ் என்னடா, அந்த ஸ்கூல்ல தானே எல்லா வளமும் இருக்குது. அப்ப அந்த ஸ்கூல்ல விட்டாத்தான் எந்த புள்ள படிச்சு டாக்டர் ஆகும் என்று சொல்லி பேரண்ட்ஸ்ல சில பேர் ஐடியா. சரியா? இப்ப அந்த ஸ்கூல்ல அதே மாதிரி இன்னொரு ஸ்கூல் இருக்கு. அப்ப அந்த ஸ்கூல்ல படிக்க பிள்ளைகள் டாக்டர் ஆகிற இல்லையா என்று கேட்டா அங்கேயும் ஆகும். அப்ப இங்கேயும் ஆகுது அங்கேயும் ஆகுது. என்ன பிரச்சனை, என்ன எதிர்ன்னு கேட்டா, சரியா, சில பிள்ளைகளை இங்க படிச்சு பாஸ் பண்ணும் டாக்டர் ஆகுமென்று விட்டா, இல்லாட்டி ஸ்காலர்ஷிப்ல பாஸ் பண்றேன்னு வைங்களேன். சரியா? இந்த ஸ்கூல்ல தான் எல்லா டீச்சர் மாதிரி இருக்காங்க. அப்ப இங்க விட்டா ரைட், இங்க எந்த உள்ள ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணும் என்று சொல்லி போட்டு ஸ்கூல்ல விடுறாங்கன்னு வைங்க. சரியா? வளங்கள் குறைந்த இடத்தையும் பிள்ளைகள் ஸ்கூல்ல பாஸ் பண்ணதானே. அப்ப சரியா, அங்கேயும் பாஸ் பண்ணுது. அப்ப ஏன் இங்கேயும் பாஸ் பண்ண அங்கேயும் பாஸ் பண்ணுது சொல்ல, இங்க தானே படிச்சு கொடுக்குற நல்ல டீச்சர் மாதிரி இருக்காங்க, அங்க இல்லையே. அப்ப அங்கேயும் புள்ள பாஸ் பண்ணுது. எதை இப்படி என்று கேட்டா, சரியா, அந்த புள்ள பாஸ் பண்ணணுமெண்டா இல்லது இந்த புள்ள பாஸ் பண்ணணுமெண்டாலும் இந்த புள்ள அவங்க முயற்சி செஞ்சு அந்த பிள்ளைகளாவே முயற்சி செஞ்சு பயிற்சி எடுக்குதோ, பயிற்சி எடுக்கிற புள்ள தான் பாஸ் பண்ணும். சரியா? இங்க நல்ல வளமெல்லாம் இருக்குன்னு சொல்லி இங்க புள்ளைய விட்டா அந்த புள்ள படிக்காம விளையாடிட்டு இருந்தா அது பாஸ் பண்ணாது. அப்ப நாங்களும் தான் நாமளாவே முயற்சி செஞ்சு படிச்சோம்டா மட்டும்தான் நாங்க பாஸ் பண்ணலாம். விளங்குதா? நான் நல்ல பெரிய ஸ்கூல்ல படிக்கன்னு சொன்னா சும்மா பேர்ல தான் இருக்கல தவிர பாஸ் பண்ண மாட்டோம். அப்ப நாமளா படிக்கணும், படிச்சா தான் நாங்க பாஸ் பண்ணலாம். ரைட். 6வது, கடற்கரை ஓரங்களில் கல்வேலி அமைப்பதற்கான காரணமாக அமைவது. கடற்கரை ஓரத்துல கல்வேலி அமைச்சாங்க. யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா ஏன் கல்வேலி போடுற? சொல்லுங்க. ஏன் கல்வேலி அமைக்கிற? ஏனிக்கா? ஏன்? மண்ணரிப்பை தடுப்பதற்காக. மண்ணரிப்பை தடுக்கிறதுக்கு. ரைட். எல்லாரும் பீச் பக்கம் போய்க்கிறீங்களா? பீச் பக்கம் போனாங்க கை வைத்துங்க. ரைட், பீச் பக்கம் போய்க்கிறீங்க. சரியா? நான் ஒரு கதை சொல்றேன். என்னண்டா,
நாங்கள் கேம்பஸில் படிக்கக்குள்ள சரியா ஒளிவில் சம்மாந்துறை அந்த ஏரியாவில் பின்னுக்கு ஃபர்ஸ்ட் டைமில் முதல் வருஷத்தில் நாங்கள் கெம்பஸுக்கு போய் பின்னர டைமில் பீச் பக்கம் போகிறோம் சரியா அப்போ பீச் எங்கே இருக்குன்னு சொன்னால் எங்கே பீச் இருக்கண்டா இப்போ இந்த உலகம் இடம் இருக்கும் இதில் தென்னை மரங்கள் நிறைய இருக்கு இங்காலதான் ரோட் இருக்கு சரியா இங்காலதான் ரோட் இதெல்லாம் போற வர இங்க பீச் இவ்வளவு நல்ல ஏரியா நல்ல தூரம் இருக்கு அப்ப ஆக்கள் வந்தெல்லாம் இதுல வந்து இதுக்குள்ள வந்து இருக்கிற தென்னை மரங்கள் சரியா ஒரு வருஷத்துக்கு பிறகு அதாவது யார் ஏரியாவில் இருக்கிறீங்க ஒளிவில் சைட் ஒளிவில் சம்மாந்துறை அக்கறை பத்தி யார் இருக்கிறீங்களா கல்முனை ரைட் இப்போ நாங்கள் வந்து கேம்பஸில் இருக்கக்குள்ள தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இருந்தேன் சரியா அப்போ ஈவினிங் டைமில் ஒளிவிலில் பின்னுக்கு போகிறேன் அப்போ இது பீச் இது கடற்கரை இப்போ இது வந்து ரோட்டு இப்போ இது வந்துட்டு நாங்கள் இருக்கிற மாதிரி நல்ல தூரம் சரியா ஒரு வருஷத்துக்கு பிறகு கேள்விப்பட்டோம் என்னச்சுன்னா கடல் தண்ணி அரிக்குதாமன்ட்டு அப்போ என்ன அரிக்குது அந்த மரம் எல்லாம் விழுந்துட்டான் அப்போ போய் பார்ப்போம் எட்டு பார்த்தா இந்த ரோட்டு இது இப்படித்தான் இருக்குது கடல் இங்க இருந்தது கடல் இங்க இருக்கு ரோட்டோட வந்து அடிக்குது இடையில உள்ள தென்னை மரம் எல்லாம் எங்கடாண்டு பார்த்தா தென்னை மரம் எல்லாம் கடலுக்குள்ள கிடைக்கும் அப்ப என்ன நடந்த என்று கேட்டா கடல் வந்து இங்க முன்னுக்கு வந்துட்டு கிடைக்கும் மண்ணெல்லாம் அரிச்சிட்டு போய் இன்னும் கொஞ்ச நாள் எல்லாம் ரோட்டையும் அரிச்சிருமா அண்டோட ரோட்டு கிட்டத்தட்ட வந்துட்டான் எப்படி சொல்லி ஒரு கதை போயிடுச்சு மரம் பார்த்தா அதுக்கப்புறம் அடுத்த வீக்கில் போனா இங்க ஆளா வந்து சரியா இந்த ஏற்கனவே கிடந்து எடுத்து பெரிய பெரிய கல்லுகள் இப்படி பெரிய பெரிய மலை கல்லுகளை வந்து தூக்கி தூக்கி போட்டு வச்சிருந்தாங்க அப்படியே வளைச்சு உள்ள அப்படியே உள்ள மலைக்கல் ஏன் போட்டாங்கண்டா சரியா இங்க இந்த கடல் வந்து இங்க கல்லுல போட்டு இது செஞ்சா கல்லுகளை போட்டாங்கண்டா இங்கால வந்து தண்ணி வராது விளங்குதா இங்கால வந்து தண்ணி வராது இந்த இடத்த வந்துட்டு பெரிய பெரிய கல்லுகளை போட்டா சரியா கல்லுகளை போட்டா கடல் தண்ணி இதுக்குள்ளதானே இருக்கு இங்கால வராது தானே அப்ப கல்லுகளை போடுற கல்லட்டா புள்ள அப்படியே வளைச்சு கல்வேலி போடுற அப்ப கல்லுகளை போட்டாலண்டா தண்ணி வந்து இங்கால வராது அப்ப கல்வேலி போடுறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா இந்த கிடக்குற மண்ணையெல்லாம் அரிச்சிட்டு போப்படா இடத்துக்காக வேண்டி சரியா அப்ப புல்லா பார்த்தா அப்படியே நீட்டுக்கு அப்படியே புல்லா அப்படியே கல்லுகள் மலை கல்லுகள் அப்படியே போட்டு இருந்தாங்க ஆக்கள் இல்ல ஏனண்டா தண்ணியை வந்து இன்னும் ஏரியாக்களை அப்படியே அடிச்சுட்டு போகப்படாது இப்பயும் இருக்குது அங்க இந்த ஏரியாவெல்லாம் மண்ணே இல்லை ஃபுல்லா தண்ணியோட தண்ணி அரிக்காம இருக்கிற அந்த ஏரியாவிலாம் ஃபுல்லா அப்படியே கல்லப்பட்டு நிரப்பி வராங்க சரியா அப்ப கல்வேலி அமைக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா அங்க வந்து மண்ணரிப்பை தடுக்கிறதுக்காக வேண்டி ரைட் அடுத்த கேள்விக்கு போவோம் கடற்கரை அழகுபடுத்த இல்ல கடலிலிருந்து பிராணிகள் வெளியேறுவதை தடுக்க இல்ல மண்ணரிப்பை தடுக்கிறதுக்கு ஏழாவது கேள்வி சூழலில் அதிக அளவில் மரங்களை நடுவதற்கான காரணம் மரம் நாட்டுறதுக்கான என்ன காரணம் உங்களோட விடையை காட்டுங்க மரம் நாட்டுறதுக்கான காரணம் ஒன்று சரி ஒன்றுதானா சூழலின் சமநிலையை பாதுகாப்பதற்காக மரங்களை வெட்டி தளபாடங்கள் செய்வதற்காக இல்ல சரியா அப்ப அதிக அளவான உணவை பெற்றுக்கொள்வதற்காக இல்லை அப்ப சூழலில் அதிக அளவு மரம் நாட்டுறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா சூழல் சமநிலையை பாதுகாப்பதற்கு மரம் நாட்டுறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா சூழல் சமநிலையை பாதுகாக்கணும் எங்கிறதுக்காக வேண்டித்தான் மரம் நாட்டுவாங்க சரியா ரைட் அடுத்தது போக்குவரத்து சாதனங்களை தொடருந்து அதிக நன்மை அளிப்பதற்கான காரணம் தொடருந்தண்டா என்ன யாருக்கு தெரியும் தொடருந்தண்டா என்ன
தொடருந்தண்ட ரெயின் புகையிரதா. சரியா? அப்ப ரெயின் நன்மை அளிப்பதற்கான காரணம் ஏன் அது நன்மை அளிக்குது என்று சொன்னா, சரியா, ஒன்று தொடருந்து பயணம் மகிழ்ச்சியானது. யாரு ட்ரெயின்ல போய்க்கிறீங்க? ட்ரெயின்ல போறது மகிழ்ச்சியா? யாருக்கு மகிழ்ச்சி? அரை மணித்தி அளத்துற ஓட்டத்தை 2 மணித்தி அளவும் ஓடுமேனே, அப்படித்தானே? ட்ரெயின்ல போறது அரை மணித்தியாலத்தில் போற வேலையே 2 மணித்தியாலம். இப்போ நாங்கள் மட்டக்களப்புல இருந்து கொழம்புக்கு போகணும் என்று சொன்னால் பஸ்ஸில் போறீண்டா 10 மணிக்கு இரவைக்கு ஏறினா 5 மணிக்கு போய் சேர்ந்துருவோம் கொழம்புக்கு. ட்ரெயினில் ஏறணுமெண்டா மாலை 7 மணிக்கு ஏறினா அடுத்த காலத்தில் 6 மணிக்கு தான் போய் சேரும் ட்ரெயினில். சரியா? மிச்சம் அவ்வளோ நேரமும் அலுப்பு கச்ச 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 கச்சன்னு மெல்ல மெல்ல போய்த்தான் இருக்கு. எத்தனை மணித்தியாலம் ட்ரெயினுக்கு போகிறதுக்கு எடுக்குமெண்டா கிட்டத்தட்ட 13 மணித்தியாலம் எடுக்குது. 7 மணிலேருந்து 11 மணித்தியாலம் எடுக்கும். 7 மணிலேருந்து அடுத்த காலத்தில் 6 மணிக்கு கிளம்பல கொண்டே விட்றேன்டா கிட்டத்தட்ட 11 மணித்தியாலம் 10 மணித்தியாலம் எடுக்கும். ஆனால் பஸ்ஸில் போகிறேன்டா 5 மணித்தியாலம். சரியா? 5 மணித்தியாலம் 6 மணித்தியாலத்தில் பஸ்ஸில் போகல. அப்போ பேருந்தில் பயணிக்கிறது மகிழ்ச்சி இல்லை, அங்கே சரியான அலுப்பு. தொடர்ந்து மிக வேகமாக பயணிக்கிறேன், வேகமாக போறலேட்டு தானே அனுப்பி. அப்போ அது இதாக போகிறேன், ஃபாஸ்ட்டாக போறலேட்டு தான் அலுப்பு. ஆமாம், போடுற மாதிரி அரைஞ்சரைஞ்சி போனால் எப்படி போகிறேன்? ரைட். அதிகளவான பயணிகள் ஏற்ற முடியும், இதுதான் நன்மை. சரியா? பஸ்ஸில் கிட்டத்தட்ட 60 பேர் தான் போகலாம். ஆனால் ட்ரெயினில் எத்தனை பேருண்டா ஒரு 600 பேரும் போகலாம். அப்போ அவ்வளோ பேர் போகலாமா என்றா போகலாம். அப்போ நிறைய பேர் ஏற்றலாம் என்கிறது தான் நன்மை. விளங்குதா? ஒரே நேரத்தில் கொள்ள பேர் போகலாம். ஆனால் பஸ்ஸில் ட்ரெயின்லேயோ இதில் கார்லேயோ வேன்லேயோ கிட்டத்தட்ட 10 பேர் 12 பேர் அதில் போகலாம். பஸ்ஸில் 60 பேர் போகலாம், அதுக்கு மிச்சமாக ஏலாம். ரைட். 9வது களிமா. 9வதுக்கு ஆன்சர் நகர்ப்புறங்களில் அதிகளவான வீதி விபத்து ஏற்படுவதற்கான காரணம் என்ன? என்ன வரும்? நகர்ப்புறத்தில் வீதி விபத்துக்கள் அதிகம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? ஏன் வீதி விபத்து ஏற்படுது? என்னவாம்? ஒளிச்சமிக்கைகள் அதிகமாக காணப்படுவதனால. வீதி விபத்துக்களை ஏற்படணும் என்றுதான் ஒளிச்சமிக்கைகள் போடுற என்றா கைவிட்டுங்க. யாராவது ஒளிச்சமிக்கை என்றா தெரியுமா? லைட் போடுவாங்க. அது வீதியில ஆக்சிடென்ட் படணும் என்றுதான் போடுறேன்டா கைவிட்டுங்க. அதுக்கா போடுறேன்? வீதியில ஆக்சிடென்ட் படப்போடா அன்றதுக்கான தானே போடுறேன். சரியா? ரைட். படப்போடா அன்றதுக்கான. அப்ப அது விபத்தை அதிகமாக ஏற்படுத்துமா? இல்லை, விபத்தை அது கட்டுப்படுத்தும். அதிகளவான விபத்து ஏற்படுறதுக்கான காரணம் தானே கேட்டீங்க. இது விபத்தை கட்டுப்படுத்தும், இது வராது. சன நெரிசலும் வாகனங்கள் அதிகமாக உள்ளமையால் வாகன சாரதிகளுக்கு நகர போக்குவரத்து பரிச்சயமின்மையால் இதுவும் இல்லை. சன நெரிசலும் வாகன நெரிசலும் உள்ளமையால தான், சரியா, அதிகளவான வாகன நெரிசலும் உள்ளமையினால அதிகளவான விபத்துக்கள் வாரத்துக்கான காரணம். 2வது ஆன்சர். யாருக்கு 2வது வந்த? சரி. 10வது அரிய வளமான நீரின் தேவை தற்போது அதிகரித்து வருகிறது, அதிகரித்து செல்வதற்கான காரணமாக அமைவது. தண்ணீரை தேவை இப்ப வந்து கூட்டிட்டு போகுது, என்ன காரணம் என்று கேட்காங்க. சரியா? என்ன வரம்பட? தண்ணீரை தேவை இப்ப கூறுறதுக்கான காரணம் என்ன? ஆறாம்பி உலகில் நீரின் அளவு தண்ணி குறைஞ்சிட்டு போதா மேவினுக்கு? சரியான ஆன்சர்
சனத்தொகை அதிகரிப்பு, நீர் மாசடைவது. இதுதான் அதிகரிப்பு. நீர் மாசடைவது தான் தண்ணீரை தேவை அதிகரிக்கிறதுக்கான காரணம். சரியா? இருக்கிற தண்ணி பழுதாகுது. சரியா? தண்ணீரை தேவை அதிகரிக்கிறதுக்கான காரணம் வந்து நீர் மாசடைகிறது. நல்ல தண்ணி இல்லை. அப்ப முதலாவதான் ஆன்சர். 11வது, இன்று கொரோனா நோய் அதிக அளவில் சமூகத்தில் வேகமாக பரவுவதற்கான காரணம். ஏற்கனவே கொரோனா பத்தி நான் விளங்கப்படுத்தியிருக்கிறேன். விளங்கப்படுத்தினதானே? சமூக இடைவெளி என்றெல்லாம் விளங்கப்படுத்தினேன். இந்த நோய் வேகமா பரவுறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, சரியா, மக்கள் சமூக இடைவெளியும் சரியாக பேணுவதனால, சமூக இடைவெளின்னு சொன்னா அவங்க பேணுறதுனால சரியா வராது. கொரோனா உலகமெங்கும் உள்ளமையினால மக்கள் சுகாதார பழக்க வழக்கங்களை கடைபிடிக்காமையால தான். 3வது, அந்த பழக்க வழக்கங்களை அவங்க கடைபிடிக்கல என்கிறதால தான் நோய் வந்து பரவுது. 3வது ஆன்சர். 12வது கேள்வி, நாட்டில் அதிக மழை பெய்வதற்கான காரணம் என்ன? ரைட். இப்ப நேற்று முந்த நாள்ல மழை பெஞ்சுதுன்னு. ஏன் மழை பெய்யுது? நீங்க எல்லாரும் மழை பெய்யணும்னு சொல்லி போட்டு இது செஞ்சியா, பிரார்த்தனை செஞ்சியா? அது வருமா அப்ப ஆன்சர்? ஆயிஷா, ஹானிம் என்ன விட வரும்? ஹானிமுக்கு எத்தனையாவதோட? முதலாவது சார். ஓகே, சரியா? அப்ப என்ன ஆன்சர் வரும் என்று பார்த்தா, இங்க மழை வாரத்துக்கு என்ன காரணம்? இலங்கையில் அதிக மலைகள் காணப்படுறதுக்கும் மழை வாரத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இல்லை. கடல்ல தாளமுக்கம் ஏற்பட்ட இதுதான் காரணம். திடீரென்ற வாழ மழை கூட்டிட்டு போகுதுன்னு சொன்னா, சரியா, மழை வருதுன்னு சொன்னா தாளமுக்கம் ஏற்பட்டது. தாளமுக்கம் ஏற்பட்டா சம்டைம் அது உரமாயினா சூறாவளியா வரும். அப்ப சூறாவளி வாரத்துக்கு முன்னதான் மழை ஊரமா பெய்யும். சரியா? அப்ப இங்க கடல்ல தாளமுக்கம் ஏற்படுறதுதான் மழை வாரத்துக்கான காரணம். 13வது, தொற்றா நோயான நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கு காரணம் என்ன? நீரிழிவு நோய் வாரத்துக்கு என்ன காரணம்? நீரிழிவு நோய் என்று சொன்னா சீனி நோயை சொல்லுவாங்க. சரியா? இந்த நோய் வந்து, சரியா, சீனி நோய் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இந்த நோய் வந்து, சரியா, தொற்று இல்லை. இன்னொரு ஆள்ல இருந்து இன்னொரு ஆளுக்கு தொற்று இல்லை. இது தொற்றாத நோய். இந்த நீரிழிவு நோய் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னா பொருத்தமான உணவு பழக்கமின்மை என்கிறதான் பொருத்தமான காரணம். சரியா? மக்கள் அதிக அளவு நெருங்கி பழகிறது என்கிறது ஒரு தொற்று நோய்க்கான காரணம். சமூக இடைவெளி பேணாமைங்கிறது வந்து ஒரு தொற்று நோய்க்கான காரணம். இந்த ரெண்டும் இதுவும் தொற்று நோய்க்கான காரணம் தான். இது தொற்று நோய்க்கானது. ஆனா முதலாவது தான் உணவு பழக்கமின்மை. அப்ப உணவு பழக்கத்துக்கும் சீனி நோய்க்கும் என்ன சம்பந்தம்? யாராவது சொல்லிடுமா? சீனி நோய் என்னத்தால வார? சசிகா, சீனி நோய் என்னத்தால வார? நான் சீனியை அள்ளி தின்றேன் சார், அதால சீனி நோய் வார. அப்படியா? அப்ப சீனி உணவுகள் அதிகமா சாப்பிட்டா அதாவது என்னன்னு சொன்னா கூட குறைய சாப்பிட்டா, ஒத்துக்காத உணவுகளை சாப்பிட்டா, சரியா, அநேகமா கூட மாப்பொருள்கள் சாப்பிட்டா, கூட சோறு, சரியா, கூட சோறுகள் வந்து சாப்பிட்டா அந்த கூடுதலான சோறு தின்றதுக்கு ஏத்த மாதிரி நாங்க வேலை செய்யணும். சரியா?
வேலை செய்யணும். கூட தின்றதுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யணும். கூற திண்டு போட்டு சும்மா இருந்தோம்டா மாப்பொருள் உணவு இருக்குதானே, நீங்க படிச்சிருப்பீங்க. கலப்புணவுகள்ல மாப்பொருள் உணவு. இந்த மாப்பொருள் உணவுகளை ஒரு அளவுக்குத்தான் நமக்கு வந்து உடம்புக்கு சக்தி கிடைக்கும். மிச்சம் பயன்படுத்தப்படாதது மேலதிக உணவுகள் குளுக்கோஸா மாற்றப்படும். குளுக்கோஸ் என்ற சீனியா மாற்றப்படும். இந்த சீனி உரமாயிட்டுன்னு சொன்னா அந்த நீரிழிவு நோய் நமக்கு ஏற்படும். சரியா? அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க நைட்ல இரவைகள்ல சோறு சாப்பிட்றத குறைக்கணும் என்று சொல்லி. இதுக்குத்தான் சொல்றது. சரியா? இரவையில சோறு சாப்பிட்றதுல குறைக்கணும். காலையில தான் சாப்பிடணும். இரவையில ஏன்னு சொல்லி சொன்னா நாங்க சோத்தை திண்டு போட்டு சும்மா படுக்கிறோம். அப்ப அதுக்கு தக்கன மாதிரி வேலை உடம்புல நடக்கிறதில்ல. அப்ப வேலை நடக்காததாலதான் அந்த மேலதிக இரவு இந்த மாப்பொருள் சாப்பாடு வந்து குளுக்கோஸா மாற்றப்பட்டு எங்களுக்கு நீரிழிவு நோயை கொண்டு வருது. சரியா? ரைட். அப்ப பொருத்தமான உணவு பழக்கம் இல்லைங்கிறது தான் தொற்று நோய்க்கான காரணம். தொற்று நோய் வர அந்த நீரிழிவு நோய் வாரத்துக்கான காரணம். 14வது கேள்வி, தற்போது மலேரியா காய்ச்சல் இலங்கையில் ஒழிக்கப்பட்டமைக்கான காரணம். இலங்கையில மலேரியா இல்லைங்கிறாங்க. அந்த இறுக்கி குறைஞ்சிட்டு. இது குறைஞ்சதுக்கு என்ன காரணம் என்று கேட்குறாங்க. ஆன்சர் என்ன வரும்? என்ன விட வரும்? 3வது மலேரியா நோன்பு அழிந்தமை. இல்லை, மலேரியா நோன்பு இருக்குது. இலங்கையில் மக்கள் ஒவ்வொரு வைத்தியசாலைக்கு சென்றமை. ஹாஸ்பிட்டலுக்கு போனா வருமா? அப்படி இல்லை. பொருத்தமான பரிசோதனையும் சிகிச்சை அளிக்கப்பட்டமைங்கிறதான் சரியான ஆன்சர். சிகிச்சை ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க. சரியா? மலேரியா காய்ச்சலுக்கு பரிசோதனை செஞ்சு ட்ரீட்மெண்ட் எடுக்காங்க. மருத்துவம் எடுக்கிறது தான் குறைஞ்சதுக்கான காரணம். 3வது தான் சரியான ஆன்சர். 15வது, இலங்கையில் நெல் அதிக அளவில் பயிரிடுவதற்கான காரணம். இலங்கையில நெல் பயிர்றதுக்கான காரணம் அப்படியே காட்டுங்க. என்ன? இலங்கை மக்களின் பிரதான உணவு அரிசி சோறு என்பதால் நெற்பயிற்சிக்கு இலகுவானது என்பதால் நெல் மட்டுமே பயிரிடலாம் என்பதனால் இலங்கை மக்கள் எல்லாரும் பிரதானமான உணவு சோறு. அதானே? நாங்க பாகிஸ்தான் இல்லையே. பாகிஸ்தான் பாட்டிக்கு தான் கோதுமைமா. அவங்களோட பிரதானமான உணவு என்னன்னு சொன்னா ஆட்டமா, கோதுமைமா. ஆனா இலங்கை பாட்டினா நமக்கு பிரதானமான உணவு என்னன்னா சோறு. சோறு எங்க இருந்து எடுக்கிற? ஏன்னா நெல்லில் இருந்து எடுக்கிற. அப்ப நெல் இருந்தா நெல்லை பயிர் செஞ்சா தானே நெல் வரும். அப்ப இலங்கையில் அதிக அளவு பயிர்றதுக்கான காரணம் பிரதான உணவு வந்து சோறு. முதலாவது ஆன்சர். சரியா? 16க்கு 16க்கு விட 3வதாம். யாருக்கு 3வது? 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் தோற்றும் எல்லா மாணவர்களும் சித்தி அடையாமைக்கான காரணம். எல்லாரும் பாஸ் பண்றல்ல, ஏன் என்று கேட்காங்க. 5 மாணவர்கள் குறிப்பிட்ட பரீட்சைக்கு பொருத்தமில்லாததால. பொருத்தமில்லை வைப்பாளா? இல்ல, பாஸ் பண்ணதுல தானே. மாணவர்கள் அனைவரும் ஆர்வத்துடன் கற்பதனால. சித்தி அடையாமைக்கான காரணமும் ஆர்வத்துடனான கற்கிறதாலையும் வருமா? ரெண்டும். ஆர்வத்தோட கற்றா பாஸ் பண்ணும். இங்க பாஸ் பண்ணும். ஆர்வத்தோட கற்றா, அனைவரும் ஆர்வத்தோட விருப்பம் வச்சு நாங்க படிச்சா பாஸ் பண்ணுவோம். விருப்பம் இல்லாம படிச்சா பாஸ் பண்ண மாட்டோம். சரியா? ஒரு எக்ஸாம் மட்டும் நான் தாரேன். எனக்கு இது செய்ய ஆண்டு சொல்லி கிடக்கிறார்கள். மார்க்ஸ் எப்பயும் குறையத்தான் எடுப்பார். நான் செய்ய போறேன்னு சொல்லி போட்டு விருப்பத்தோடு செய்கிறார்கள், மார்க் கூட எடுப்பாங்க. ஓமா இல்லையா? அப்படித்தானே? நீங்களும் தான் விருப்பம் வச்சு எக்ஸாம் செஞ்சு பாருங்க, மார்க்ஸ் கூட எடுப்பீங்க. விருப்பம் இல்லாம செஞ்சு பாருங்க, 50 தான் எடுப்பீங்க. சரியா? அப்ப ஆர்வத்தோட படிச்சா பாஸ் பண்ணலாம். இங்க பாஸ் பண்ணாததுக்கு என்ன காரணம் கேட்டீங்க.
அப்ப பரீட்சைக்கு தோற்றும் மாணவர் குறிப்பிட்ட வீதம் தெரிவு செய்யப்படுவதனால பாஸ் இல்ல, எல்லா பிள்ளைகளும் பாஸ் தான். ஆனா சரியா ஸ்காலர்ஷிப்ல எல்லா பேருக்கும் பாஸ் பண்ற எல்லாருக்கும் காசு கொடுக்க மாட்டாங்க. அப்ப யாருக்கு கொடுப்பாங்கன்னு சொன்னா அவன் ஒரு டாகோட வச்சுப்பான். 140க்கு மேல எடுக்கிற ஆக்களுக்கு தான் காசுன்னு சொல்லிப்பட்டு. ஆனா 100க்கு மேல எடுத்தாலும் நம்ம பாஸ் தான். 70க்கு மேல நாம எடுத்தா பாஸ் தான். சரியா? ஆனா இந்த வருஷத்திலிருந்து பெரும்பாலும் அரச பரீட்சைகள் எல்லாம் 50 50 பார்ட் 1 50 பார்ட் 2 50. அப்ப 100க்கு மேல எடுத்தா தான் பாஸ்ன்னு சொல்லி இனி 6 வருஷத்திலிருந்து பெரும்பாலும் வரலாம். இதுவரைக்கும் இருந்தது 70 மார்க்ஸுக்கு மேல எடுத்தா 35க்கு மேல எடுத்தா பாஸ். ஆனா இனி கிட்டத்தட்ட லாஸ்ட் வீக் வந்து 50க்கு மேல எடுத்தா தான் பாஸ்ன்னு சொல்லிப்பட்டு ஒரு கதை வேண்டி வருது. அப்ப அப்படி வந்தா நீங்க 100 மார்க்ஸுக்கு மேல எடுத்தா தான் நீங்க பாஸ். நீங்க 2லயும் 50 50 எடுத்தா போதும் பாஸ் தான். ஆனா காசு தர மாட்டாங்க. அப்படி காசு தாரேன்னு சொன்னா நீங்க 150க்கு மேல எடுக்கணும். சரியா? இப்ப இருக்கிற செலவு பாட்டுக்கு நீங்க காசு தான் கட்டாயம் நமக்கு வேணும். சரியா? அப்படி என்று சொல்லி சொன்னா நாங்க எங்களோட படிப்பு செலவுக்கு கவர் பண்ணணுமெண்டா கிட்டத்தட்ட நாங்க இப்ப இருந்து கஷ்டப்பட்டோம்டா படிக்கிறதுக்கு அங்கால நாங்க லேசா பாஸ் பண்ணலாம். எங்களுக்கு சரியா ஒவ்வொரு மாசமும் கவர்மெண்டால காசு தரும் படிக்கிறதுக்கு. அப்ப எங்களோட செலவுகளை அதுல ஈடு செய்யலாம். அதுக்காண்டித்தான் நீங்க படிங்க என்று சொல்றது. சரியா? ரைட். அப்ப 16வதுக்கு விட வந்து 3வது. 17வது சில காலங்களில் நாட்டில் மின்வெட்டு நடைமுறைப்படுத்துவதற்கான காரணம். கரண்ட் கட் ஆகிறதுக்கான என்ன காரணம் என்று கேட்டீங்க. சரியா? ஏன் கரண்ட் கட் ஆகுது என்று சொன்னா என்ன விட எடுத்தீங்க? 1 2 3 3 ஆன்சர் காட்டுறீங்க. மின்சாரம் உற்பத்திக்கு தேவையான நீர் கிடைக்காமையால மின்சாரம் பாவனைக்கு அதிக கட்டணம் அறவிடுவதால மின்சார உபகரணங்கள் விலை அதிகரிப்பதால என்ன ஆன்சர் வரும் கேட்டா மின்வெட்டு நடைமுறைப்படுத்துறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா மின்ன உற்பத்தி செய்யற நீரால. சரியா? தண்ணியால தான் நீரை உற்பத்தி செய்யும். அப்ப இங்க மின் உற்பத்திக்கான காரணம் நீர். அப்ப நீர் இங்க பற்றாக்குறை ஆயினா சரியா வறட்சி ஏற்பட்டா அப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னா சரியா கரண்ட வந்து லிமிட்டா தருவாங்க, குறைச்சி தருவாங்க. சரியா? அப்ப இங்க வந்து நீர் தான் முதலாவது தான் காரணம். மின் பாவனைக்கு அதிக கட்டணம் வர்றவங்கள இல்ல, உபகரணங்கள் விலை அதிகரிக்கிறதுனால இல்ல. அது எப்படி நீர் கரண்ட் உற்பத்தி செய்யற என்று சொல்லி சில பேருக்கு தெரியும். சரியா? அதாவது கரண்டால தண்ணியால எப்படி நீர் உற்பத்தி செய்யற யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? சரியா? அதாவது இங்க நீர் சுழலி. இப்ப உதாரணத்துக்கு இதுல எல்லாம் இப்படி ரஜிஹோம்ல சரியா ரஜிஹோம்ல இப்படி இது வச்சு செய்து போட்டு இத பைப்ல பிடிக்க சொல்லுவாங்க. யாராவது பாத்துக்கீங்களா? பைப்ல பிடிக்க சொல்லிப்பாங்க. பைப்ல பிடிச்சா இது என்ன செய்யும்? சுத்தம் கிருகு. சரியா? இது உங்களுக்கு சோதனை பரிசோதனை கிரி. இது கிரினா சரியா இவடத்த ஒரு சக்தி ஒன்று உண்டாகும். சரியா? இப்ப இதால இப்ப தண்ணியில பிடிக்காங்க, தண்ணியில திறந்துட்டோம்னா அது கிருகு கிருக 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 இங்க கரண்ட் சேமிக்கப்படும். இது சேமிக்கிற கரண்ட் தான் நமக்கு இஷ்யூ ஆகுது. அப்ப தண்ணி யார் பைப்பாலே ஊத்துறாங்க என்று கேட்டா இல்ல, நீர்வீழ்ச்சி இருக்குத்தானே, நீர்வீழ்ச்சியால வார தண்ணி. சரியா? நீர்வீழ்ச்சியால வார தண்ணிகளால இப்படி இது வந்துட்டு கரண்ட உற்பத்தி செய்யறாங்க தண்ணியால. அப்ப கரண்ட உற்பத்தி செய்யறதால உற்பத்தி செய்யறதுக்கு தேவை தண்ணி. சரியா? அப்ப தண்ணி இல்லைண்டா கரண்ட் உற்பத்தி செய்யல. அப்ப அதனால தண்ணி பற்றாக்குறையாண்டா
எங்களுக்கு கரண்டை வந்து குறைச்சி குறைச்சி தருவாங்க. விளங்குதா அப்ப? சரியா? அப்ப நீர் பற்றாக்குறை தான் கரண்ட் குறையை தரதுக்கான காரணம். 18, 19 20ஓட முடிப்போம். நாட்டில் தேங்காய் விலை அதிகரித்தமைக்கான காரணம். தேங்காயோட விலை ஏன் கூட என்று கேட்டா, சரியா, மக்கள் தேங்காய் பிரதான உணவு உண்பதனால. பச்சை போய் தேங்காய் பிரதான உணவு தின்றியா? சோத்துக்கு பதிலாக தேங்காய் தின்றியா? இல்லை. அப்ப இது வராது. தேங்காய் உற்பத்தி குறைவடைந்தமையால் மக்கள் தேங்காய் உணவுகளை விரும்பாதனால இல்ல. அப்ப எத்தனையாவது படின்னு சொன்னா உற்பத்தி குறை. தேங்காயோட விலை கூடுறேன்னு சொல்லி சொன்னா உற்பத்தி குறை. சாமம் குறைஞ்ச நடக்கும், விலையை கூட்டுவாங்க. சரியா? அங்க மார்க்கெட்ல இப்ப மரக்கறி உதாரணத்துக்கு கரெக்டர விலை கூடையா என்று சொன்னா கரெக்ட் எல்லாம் பயிரிடல, ஆக்கள் பயிரிடல, கொஞ்சம் தான் கரெக்ட் வச்சிருக்காங்க என்று சொன்னா கரெக்டர் வாங்க வாராக்கள் ஆக்கள் கூடினா கொஞ்சம் தான் கரெக்ட் இருக்க என்ன செய்வாங்கண்டா கரெக்டரை விலையை கூடுவாங்க. யார் கூட காசு தராங்களோ கூட காசு தராங்களோ கொடுத்து போட விலை பார்ப்பாங்க. அப்போ அப்படி தேங்காயோட விலை குறைஞ்சதுக்கான விலை கூடிட்டு போகிறதுக்கான காரணம் தேங்காய் குறை இருக்கு. அப்போ இங்கே வந்து தேங்காய் ஏன் குறை இருக்கு? தென்னை மரம் எல்லாம் செத்து போயிருக்கு. அப்போ காய்க்கிற தென்னை மரம் கொஞ்சம் தான் இருக்கு. அப்போ தேங்காய் குறை. தேங்காய் குறைஞ்சேன்டா எல்லாருக்கும் தேங்காய் வேணும். அப்போ யார் காசு கூட தராளோ காசு கூட தராளுக்கு தேங்காயை கொடுப்பேன். அப்போ விலை கூடுது தேங்காய். சரியா? அப்போ குறைவடைஞ்சதுக்கான விலை வந்துட்டு அதாவது உற்பத்தி குறையுது. இந்த விட வந்து 18க்கு 2வது. 19 வெப்பமான பகுதிகளில் தேயிலை வளர அமைக்கான காரணம். தேயிலை வெப்பமான பகுதியில் வளர அமைக்கான காரணம் அது வந்து குளிரான பிரதேசத்தில் தான் வளரும், வெப்பமானதில் வளராது. சரியா? அப்ப இதுக்கு வந்து ஆன்சர் முதலாவது. அடுத்தது பதுளை போன்ற பிரதேசங்கள் சுனாமி ஏற்படாமைக்கான காரணம். பதுளை எங்க இருக்குது? பதுளை எங்க இருக்குது? எங்கட வீட்டடிக்கு சார். யாரு? அஸ்வதி. அப்படியா? பதுளை எங்க இருக்கு? ரைட், பதுளை. இப்ப இலங்கையில பாத்தீங்கன்னா சரியா, இலங்கை இப்படி இருக்கா, பதுளை எங்க இருக்கும் என்றா இப்படி இலங்கை இங்கால ஏரியாதான் கடல் பிரதேசம். கடல் பிரதேசங்கள்ல தான் சுனாமி வாரு. அப்ப பதுளை எங்க இருக்குது? பதுளை வந்து கிட்டத்தட்ட இங்க இருக்கு. என்ன அங்கதானே? அதாவது மலை ஏரியாக்குள்ள, இந்த ஏரியாக்குள்ள சுனாமி வராது. இந்த ஏரியாவுக்கு கண்டிப்பா நறவ சரியா, பதுளை இப்படியானதுகள் நுவரெலியா இதுகளுக்கெல்லாம் வந்து சுனாமி வராது. அப்ப சுனாமி வார ஏரியா அது இந்த திருவோணமலை, சரியா, மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம் இங்க இருக்கிறார்கள், வளர்ச்சி இருக்கிறார்கள். சரியா? இங்க களம்பல, சரியா, புத்தளம், இங்க புத்தளம் எங்கெங்க ஏரியான்னு தெரியும். இது யாழ்ப்பாணம், இங்க காலி, இங்க மட்டக்களப்பு, திருவோணமலை, இங்க கொழம்பு, இங்க புத்தளம், சரியா, இங்க முல்லைத்தீவு, இப்படி இந்த வளர்ச்சி ஏரியா. இங்க அல்ல வந்து அம்பாறை, சரியா, இதுகள்லதான் சுனாமி வரும். நடுவுக்கு இருக்கிற இந்த ஏரியாவிலாம் சுனாமி வராது. அப்ப பதுளை வந்து நடுவுக்குள்ளது, இலங்கையில மலை நாடுல உள்ளது. அப்ப பதுளைக்கு கேட்குறாங்க, பதுளை சுனாமி ஏற்படாமைக்கான காரணம் என்ன சொன்னா பதுளை கடலை அண்டிய பிரதேசம் இல்லை என்கிறதுனால. சரியா? ரைட். அப்ப இன்றைக்கு கேள்விக்கு